வணக்கம் யுவர்ஸ். பேக்கிடம் டேல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க பகுதியில் அடுத்ததாக எழுதுகிறேன் ஒரு கடிதம் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு கடிதம் உங்களுக்காக. இந்த புத்தகத்தில் ஆர் பிருந்தா, மாதங்கி வி, மீரா தைலாம்பாள், நா செல்லம்மாள், பானுமதி என்கிற நாச்சியார், டாக்டர் விஜயலட்சுமி குமரகுரு, வி பிரபாவதி, லலிதா முரளிதரன், கமலா கிருஷ்ணமூர்த்தி, மீனாட்சி விஜயகுமார், சோபனா விஸ்வநாதன், ஸ்ரீவித்யா முரளி, வசுமதி மணிவண்ணன் மற்றும் மைதிலி பசுபதி ஆகியோர் கடிதங்கள் எழுதியிருக்காங்க. என்னென்ன மாதிரி கடிதங்கள் எழுதியிருக்காங்கன்னு பார்ப்போமா? என்ன கடிதம்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னும் 2-3 பேர் அன்புள்ள அம்மாவுக்கு எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் மிகவும் நேசித்த என் வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு கடிதாசி எழுதியிருக்காங்க. ரெய்கி பண்ணுற ஒருத்தர் என் இனிய ரெய்கியே அப்படின்னு அவங்க பண்ணுற ரெய்கிக்கே ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன எழுதியிருக்காங்க, அன்புள்ள தபால் பெட்டியே அப்படின்னு தபால் பெட்டிக்கே ஒரு தபால் எழுதியிருக்காங்க. இன்னொருத்தர் அன்புள்ள மான்விழியே அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மகளுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன எழுதியிருக்காங்க, அக்காவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் அப்பாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் கடந்து வந்த பாதையை ஒரு கடிதமாக எழுதியிருக்காங்க. இன்னொருத்தர் மாமாவுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. ஒருத்தர் பாரிஜாதத்துக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கடிதங்கள் எழுத, நம்ம இந்த கதையில் யாரோட கடிதத்தை பார்க்க போகிறோன்னா, மாதங்கி வி எழுதின அன்புள்ள அம்மாவிற்கு அந்த கதையை பார்க்க போகிறோம். எல்லாரும் எழுதுறது தானே அம்மாவுக்கு கடிதம், இதில் என்ன ஒரு அதிசயம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது கருவாக போகும் சிசு எழுதுதான் அம்மாவுக்கு கடிதம். ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே கருவாக ஆக போகிறது. 9 மாதம் நன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக வளர்ச்சி அடைந்து 10வது மாதம் பூமியில் பிறந்து அம்மாவின் கையிலே குழந்தையாக தாய் என்ற ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போது அம்மாவுக்கு எழுதிய கடிதம் இது. ஹலோ அம்மா, இந்த பிறப்பில் நான் உனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று அந்த கடவுள் என்னிடம் ஆணையிட்டுள்ளார். அவரின் அறிவுரைப்படி நானும் உன் வயிற்றில் சிறிது நாட்களில் கருவாக உருவாக இருக்கிறேன். என்னை சுமப்பது சுகம் என்றும் வரம் என்றும் நீ அவரிடம் வேண்டி இருக்கிறாய். சரி சரி, ஆனால் நான் சமத்தாக இருப்பேன் என்று அவர் உன்னிடம் சொல்லவில்லை அல்லவா? அதான் நானே சொல்லலாம் என்று இக்கடிதம் எழுதுகிறேன். இப்போதே சொல்லிவிடுகிறேன், நான் உன்னை பெரிதாக வாந்தி எடுக்க வைக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு தலைமுடி நிறைய இருக்கும் என்று மற்றவர்கள் சொல்லி நீங்களும் கற்பனையில் இருப்பீர்கள். பெரிதாக உன்னை உதைக்க மாட்டேன். அம்மா என்றால் தெய்வத்திற்கு சமம் என்றார், அதனால்தான். ஆனால் உனக்கு மசக்கை என்று சொல்லி கூட இருப்பவர்களெல்லாம் உனக்கு பிடித்ததை சாப்பிடச் சொல்லி வகை வகையாக அள்ளித் தருவார்கள். அவை எதையும் சாப்பிடாதேம்மா, உன் உடலுக்கும் அது நல்லதில்லை, எனக்கும் அதெல்லாம் வேண்டாம். நான் சொல்வதை மட்டும் சாப்பிடு. சரியாக காலை 5 மணி அளவில் காப்பி குடித்துவிட்டு அதிகாலை கொஞ்ச தூரம் நடந்து பழகு. பிறகு நன்றாக வெந்நீரில் குளித்துவிட்டு அழகாக உன்னை அலங்கரித்துக்கொள். அதன் பிறகு என்னை உன்னுடன் கோவிலுக்கு கூட்டிச் செல்லம்மா. அங்கு என்னை உனக்கு அனுப்பும் முருகப்பெருமானை பார்த்து வணங்கு. பிறகு வீட்டில் சிற்றுண்டி எடுத்துக்கொள். மதிய உணவிற்கு பிறகு சிறிது ஓய்வு எடுத்துக்கொள்ளம்மா. பலகாரங்களெல்லாம் பலவிதம் வேண்டாம், பால்கோவா மட்டும் சாப்பிடு போதும். நான் வளர வளர உன் உடல் உறுப்புகள் எல்லாம் அனுசரித்து கொண்டு எனக்கு இடம் கொடுக்கிறது. அவர்களுக்கு என் நன்றிகள் அம்மா. நீங்களும் நன்றி சொல்லணும். எப்படி? அதற்கு தேவையான உடல் பயிற்சியும் ஆரோக்கியமான சாப்பாடும் தான் அம்மா. கருங்குடம் வளரும். எனக்கும் கை கால் மூளை எல்லாம் வளரும். என்னால் கண் திறந்து பார்க்க முடியாது, ஆனால் ஓரளவிற்கு நீ பேசுவதும் அப்பா பேசுவதையும் புரிந்து கொள்ள முடியும். அம்மா, எனக்கு ஒரு நல்ல பாட்டு இசை எல்லாம் கேட்கணும்மா. எல்லாம் சொல்லிக் கொடு. என் கூட எப்போதும் பேசுமா. என் கைகள் கால்கள் எல்லாம் சுருக்கி இருப்பதால் வெளியில் வரும்போது வலிக்கும்மா. அதனால் நான் சற்றே அழுவேன். வெளியுலகமும் புதிதாக இருக்கும் என்பதால் அழுவேன். ஆனால் என்னை நீ அரவணைத்து சமாதானப்படுத்திவிடம்மா.
நீ அனைவரை போலும் சாதாரண பெண்ணில்லை என்று எனக்கு தெரியும். நாட்டிற்காக எல்லையில் நின்று போராடி போர்க்களத்தில் உன் கை ஒன்றை இழந்தவள் என்பதும் தெரியும். உன் வயிற்றில் பிறக்க நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் அம்மா. என்னையும் உன்னை போல் ஒரு வீரனாக வளர்க்க வேண்டும் அம்மா. நாட்டிற்காக வேர்வை சிந்தி இரத்தம் சிந்தி உடல் உறுப்பையும் சிந்திய வீராங்கனைக்கு குழந்தையாக பிறப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி அம்மா. இதுவரை நான் சொன்னதெல்லாம் அதிகாரமாக இருந்தாலும் எனக்கு நீ அம்மாதானே, அந்த உரிமையில்தான் அம்மா சொல்கிறேன். ஆனால் உனக்கு நீ இழந்த கையாக நான் இருப்பேன். நீ தாலாட்டி நான் தூங்க, உன் சேலை தலைப்பில் நான் உறங்க, உன் சுவாசம் என் சுவாசமாக, உன் மூச்சு என் மூச்சாக இருப்பேன் அம்மா. சரி, நான் உன்னுள் வந்தவுடன் அதை அறிந்த பின் நீ யாரிடம் எப்படி என்னை பற்றி சொல்லுவாய்? உன் முகம் அப்போது எப்படி சிவக்கும்? உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் இருக்குமா? உன் உடல் புல்லரிக்குமா? பாட்டி தாத்தா என்று அனைவரும் என்ன சொல்லுவார்கள்? அம்மா, நான் பிறக்கும் முன்பு நீ என்னை இராணுவ அலுவலகத்திற்கு கூட்டிச் செல்லம்மா. அங்கு அணிவகுப்பு, அந்த சத்தம், இவைகளை நான் கேட்க வேண்டும். பிறக்கும் முன்பிலிருந்தே நான் நாட்டிற்காக பிறக்கப் போகிறேன் என்ற எண்ணமும் இரத்தமும் எனக்கு இருக்க வேண்டும் அம்மா. அம்மா, என்னால் உனக்கு வரும் வலிகள், கஷ்டங்கள், உடல் அசௌகரியங்கள் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்கிறேன் அம்மா. நான் வளர்ந்து உன்னை நன்றாக பார்த்து கொள்வேன். ஆனால் என் தாயைப் போலவே தாய் மண்ணையும் நான் நேசிப்பேன். என்ன குழந்தாய், யாரிடம் பேசுகிறாய்? குரல் கேட்டதும், அம்மா இருமா, யாரோ என்னை கூப்பிடுகிறார்கள் என்றது குழந்தை. சுவாமி, நான் அம்மாவிற்கு கடிதம் எழுதுகிறேன். அம்மாவிற்கு? ஓஹோ, நீ விரைந்து செல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ போகும் நேரம் உன் அம்மா உன் அப்பாவிற்கு மிகுந்த சந்தோஷம் அளிக்கப் போகிறாய். என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? உன் அம்மா நாட்டிற்காக தன் கையை இழந்தாள். உன் அப்பா உன் அம்மாவிற்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்றார். அவர்கள் இருவரின் அன்புக்கு அடையாளமாகத்தான் நீ பிறக்கப் போகிறாய் கண்ணா. அவர்களின் இரத்தம் கலந்த உருவமாக உன்னை அனுப்பி வைக்கிறேன். ஆறுதலாக பிறந்து நாட்டிற்காக வீரமாக போராட தயாராக போ என்றது சுவாமி. அப்படியே ஆகட்டும் சுவாமி. அம்மா, இதோ நான் வருகிறேன். உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றப் போகிறேன். அப்பாவும் நீயும் நானும் அற்புதமானதொரு வாழ்க்கையை வாழ்வோம். இப்படிக்கு நீ பெற்றெடுக்க போகும் உன் உயிர் அம்மா. கதை பிடிச்சிருந்துதா? நம்ம அடுத்த கதையில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.